Ladies and gentlemen, ஆரம்பிக்கலாமா? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். I like the way. இவர் வர வராங்களே, என்ன செய்ய? என்ன ஆச்சு இவங்களுக்கெல்லாம்? ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கும். என்ன கல்யாண வேலையை போட்டு கூட்டமா எல்லாரும் இங்க நிக்கிறீங்க? ஏன் எல்லாரும் நர்வஸா இருக்கீங்க? என்னாச்சு? வாட் ஹேப்பன்? டேய் உப்புலி, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க மாமா. மாப்பிள்ளைக்கு தாய் மாமா நான் இருக்கேன் இல்லையா? கல்யாண பொண்ணு ஓடி போயிட்டா, அதான் கவலையா இருக்கும். என்னது? கல்யாண பொண்ணு ஓடி போயிட்டாங்க? இவர் எதுவும் சொல்லிடக்கூடாது. நீ தப்பா காப்பாத்தணும். அது நான் இல்ல. கல்யாணம் நின்னு போச்சா? இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன என்ன சொல்றான்? தம்பி துளசியை கல்யாணம் பண்ணிக்க சரின்னு சொல்லிட்டான்பா. அப்படி வாழ வலிக்கு. எல்லாருக்கும் முன்னாடி அவனை சொல்ல சொல்லு. சொல்ல எல்லாரும் திடீர்னு துளசியை கட்டிக்க சொன்னதும் என்ன சொல்றதுன்னு தெரியாம முடியாதுன்னு சொல்லிட்டேன். அக்கா எடுத்து சொல்லி புரிய வச்சிட்டா. நீங்க சொல்றத கேக்குறேன்ப்பா. நான் துளசியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. துளசி, நீ ஏமா அங்க தனியா நிக்கிற? வாமா வாமா. நீதாமா அவங்க வீட்டு மகாலட்சுமி. எது நடக்கணுமோ அது நடக்குது. இதுக்கு மேல படைச்சவன் பாத்துக்குவான். போய் கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுங்க. மன்னிச்சிருங்க ஐயா, எல்லா குழப்பத்துக்கும் நான் தான் காரணம். நீங்க வந்ததுனாலதான் எல்லாமே சுலபமா முடிஞ்சது. ஒரு காரியத்தை மனுஷங்களால ஆரம்பிச்சு வைக்கதான் முடியும். அதை முடிச்சு வைக்கிறது ஆண்டவன் தான். அவன் நடத்துறான். ஆக வேண்டிய வேலையை பாருங்க. எல்லாரும் போங்க. சரி, எல்லாரும் போய் ரெடி ஆகுங்க. வா படி. வாடா. போடா, போய் ரெடி ஆகும். வாமா. பாட்டி ஒரு நிமிஷம். அப்பா, நான் சொல்றத கேக்கியலா? உன் தங்கச்சி பாதி உசிரை எடுத்துட்டு போயிட்டா. இப்ப நீ என்னமாச்சு சொல்லி மீதி உசிரை எடுக்க போறியா? சேது உள்ள என்னமோ சொல்ல வாரா, பொசுக்குன்னு இப்படி சொல்லுத. நீ சொல்லு தாயி. ஒன்னும் இல்ல பாட்டி, ஒன்னும் இல்ல. என்னத்தையும் போட்டு குழப்பிக்கிடாத தாயி. இது ஆண்டவன் போட்ட முடிச்சு. வா தாயி, வந்து ரெடி ஆகு. வா.
தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் நன்னுருவானாய் போற்றி, நாவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்கிற தீவினை மாடும், சிவசிவ என்கிற தேவரம்மாவர், சிவசிவ என்ன சிவகதிதானே விருச்சிற்றம்பலம். மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்க. மாப்பிள்ள பிறத்தனை யாரும் முகத்தனை நிலம்பரை போல மகிழ்த்தனை இந்த மகந்தனை ஞானக்குழந்தனை வைத்தறி ஓட்டுகின்றோம். உட்காருங்க. கணபதியே போற்றி, ஞான கணபதியே போற்றி, வீர கணபதியே போற்றி, விஷ்ணு விநாயகா போற்றி. பொண்ணை அழைச்சிட்டு வாங்க. ஓகேவாங்க? இந்தாங்கம்மா, எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. சரி.